வணக்கம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் சில சமயம் சின்னதா, சில சமயம் ரொம்ப பெருசா ஏதோ ஒரு காயம், ஒரு ஏமாற்றம்னு நடந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா. அது இல்லாத வாழ்க்கையே இல்லேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர்ற ஒரு பெரிய கேள்வி மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்குமே, மன்னிக்கிறது. ம். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, மறக்கவும் முடியாதுன்னு ரொம்ப உறுதியா இருப்பாங்க. உண்மைதான். அந்த வலி அப்படி இருக்கும். இன்னும் சிலர், சரி மன்னிச்சிட்டேன், ஆனா என்னால மறக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி குழப்பமான நிலையில இருப்பாங்க. ஆமா, அதுவும் நெறைய பாக்குறோம். அப்போ இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சிக்கலான விஷயமா? இல்ல நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? நல்ல கேள்வி. அது வெறும் வார்த்தை கிடையாது. இல்ல. அது வெறும் வார்த்தை இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க. அது பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். வாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. சவாலானதும் கூட. ஏன்னா மன்னிப்புங்கிறது மேலோட்டமா பாக்குற விஷயம் இல்ல. ஆமா. அது ஒரு சக்தி வாய்ந்த மனரீதியான, உணர்வு ரீதியான ஒரு செயல்பாடு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி. சரி. எப்படி ஒரு காயம் நம்மள பலவீனமாக்குதோ, அந்த பலவீனத்திலிருந்து வலிமைக்கு எப்படி வர்றது? அந்த கடந்த காலத்தோட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கான ஒரு வழி இது. அத பத்தி விரிவா பேசுவோம். ஓகே. முதல்ல இந்த மன்னிப்பு பத்தி நெறைய தப்பான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அத பத்தி பேசுவோம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர மன்னிக்கிறோம்னா, அவங்க செஞ்ச தப்பு சரின்னு சொல்றோமா? இல்ல அதனால நமக்கு வலிக்கவே இல்லன்னு அர்த்தமா? என்னது? இல்லவே இல்ல. இதுதான் முதல் குழப்பம். நெறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. மன்னிப்புனா தப்ப சரி சொல்றதோ, இல்ல நடந்ததையே நியாயப்படுத்துறதோ கிடையவே கிடையாது. ஓ! அப்போ அது அந்த தப்புனால உங்க மனசுல ஏற்பட்டிருக்கல ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு வலி. அந்த உணர்வுகளோட பிடியிலிருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிற ஒரு செயல். ஆஹா! நம்மள நாமளே ரிலீஸ் பண்றதுக்கா? அதேதான். அந்த நபரோ இல்ல அந்த நிகழ்வோ உங்க மன அமைதியையும், உங்க சக்தியையும் தொடர்ந்து பாதிக்காம இருக்க நீங்க எடுக்கிற ஒரு முடிவு. அது உங்களுக்காக நீங்க செய்யற ஒரு விஷயம். சரி. அப்போ மன்னிக்காம இருக்கிறது, அந்த கோபத்திலேயே, அந்த கசப்பிலே இருக்கிறது. அது எப்படி நம்மள பாதிக்கும்? நெறைய பேர் நெனைக்கிறாங்களே, மன்னிக்காம இருந்தா தான் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனைன்னு. ம். இது ஒரு பெரிய தப்பான புரிதல். மன்னிக்க மறுக்கிறது எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு சூடான கரிய இன்னொருத்தர் மேல எரியறதுக்காக நீங்களே கையில புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஐயய்யோ! அது அடுத்தவங்கள சுடுதோ இல்லையோ, முதல்ல உங்க கைய தான் சுடும். அந்த மனக்கசப்பு, கோபம், பழிவாங்குற எண்ணம் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே தங்கி உங்க நிம்மதிய கெடுக்கும். உங்க எனர்ஜிய உறிஞ்சிரும். பானது தானே. மன அழுத்தம் அதிகமானா அது உடம்புலயும் தெரியும். நீங்க அந்த பழைய காயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ம். ஆனா சில பேர் சொல்றாங்களே, நான் மன்னிச்சுட்டேன், ஆனா மறக்கலன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? அது உண்மையிலேயே மன்னிப்பா? நல்ல பாயிண்ட். வெறும் வாயால மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, உள்ளுக்குள்ள அதே வலியோட, அதே கசப்போட போராடிட்டு இருந்தா, அது உண்மையான மன்னிப்பு இல்ல. ஓ! அது ஒரு நாடகமா? ஒரு முகமூடி மாதிரி. உண்மையான மன்னிப்புங்கிறது அந்த வலியிலிருந்து விடுபட்டு வர்ற ஒரு வலிமை. அது பலவீனத்தோட அடையாளம் இல்ல. தப்பை ஏத்துக்கணும், அதனால வந்த வலிய உணரணும். ஆனா, அதுக்கு கைதியா இருக்கக்கூடாது. புரியுது. மன்னிப்புங்கிறது பலத்தோட வெளிப்பாடு, பலவீனத்தோடது இல்ல. சரி, நீங்க சொன்ன மாதிரி, இது ஒரு தடவ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா முடிஞ்சிருமா? இல்ல அது ஒரு தொடர் விஷயமா? இல்ல, ஒரு தடவையில முடியிற விஷயம் இல்ல இது. ஏன்னா, அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் சில சமயம் அந்த வலி திரும்ப வருதே. ஒரு பாட்டு கேட்டா, ஒரு இடத்துக்கு போனா, அந்த ஞாபகம் வந்து மனச கஷ்டப்படுத்துதே. 100க்கு 100 உண்மை. இது ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஆஃப் பண்ற விஷயம் இல்ல. ஒரு தடவ சொன்னதும் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படி? ஏன்னா, அந்த நிகழ்வு உங்க மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமா இருக்கலாம். அது உங்க உணர்வுகள எப்படி பாதிச்சுது, உங்க நம்பிக்கைய எப்படி உடைச்சுது, அப்போ நீங்க எவ்வளவு கையெறி நிலையில இருந்தீங்க. இந்த உணர்வுகளோட வடு அவ்ளோ சீக்கிரம் போகாது. அப்போ முழுசா அதிலிருந்து வெளிய வர என்னதான் வழி? அதுக்கு தான் சொல்றேன். மன்னிப்புங்கிறது ஒரு தொடர் செயல்முறை. ஒரு பயிற்சி மாதிரி. பயிற்சி மாதிரியா? எப்படி? இப்போ உடற்பயிற்சி செஞ்சா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ் வலுவாகுதோ அது மாதிரி தான். மன்னிக்கிற அந்த மனநிலைய தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அந்த நிகழ்வோட பிடி உங்க மேல இருந்து தளரும். ஓ! கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா. அதோட முழு பலன்களும் உங்கள மெதுவா நிரப்பி, உங்கள வலிமையாக்கி, அந்த பழைய காயத்தோட பிடியிலிருந்து முழுசா விடுவிக்கிற வரைக்கும், நீங்க திரும்ப திரும்ப அந்த மன்னிப்பு மனநிலைக்கு வரணும். சில நாள் ஈஸியா இருக்கும், சில நாள் கஷ்டமா இருக்கும். ம். அதுக்கு பொறுமை வேணும் போல. கண்டிப்பா. உங்களுக்கு நீங்களே நேரமும் கருணையும் கொடுக்கணும். ஏன் என்னால இன்னும் முழுசா மன்னிக்க முடியலன்னு உங்கள நீங்களே திட்டிக்க கூடாது. இது ஒரு பயணம். ஓகே. இத ஒரு தொடர் பயணமா பார்க்கணும்னு புரியுது. ஆனா ஒரு கேள்வி. இப்படி மன்னிக்கிறதால நடந்த விஷயங்கள் மாறிடுமா? பாஸ்ட மாத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. மன்னிப்பு ஒன்னும் டைம் மிஷின் இல்ல.
நடந்ததை மாத்த முடியாது. அப்புறம் என்ன பிரயோஜனம்? நடந்த நிகழ்வை மாத்த முடியாது. ஆனா அந்த நிகழ்வோட தாக்கத்தை மாத்த முடியும். அது உங்க நிகழ்காலத்து மேலயும் எதிர்காலத்து மேலயும் வச்சிருக்கிற அதிகாரத்தை மாத்த முடியும். அது எப்படி? அந்த வலி இருக்கிற ஞாபகம் போகாதுன்னு சொன்னீங்க. ஆனா அதோட பவர் குறையும்னு சொல்றீங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். அந்த கஷ்டமான நினைவுகள் ஒருவேளை முழுசா மறையாது, இருக்கலாம். ஆனா இந்த மன்னிப்பு பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது, அந்த நினைவுகள் வரும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த பயங்கரமான வலி, கோபம், துக்கம் இருக்குல்ல, அதோட தீவிரம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஓ, அதோட இன்டென்சிட்டி கம்மியாகுமா? ஆமா, அது உங்களை கண்ட்ரோல் பண்ற சக்தியை இழந்துடும். ஒரு காலத்துல ரணமா இருந்து வலிச்ச ஒரு காயம் இப்போ ஒரு ஆறிப்போன தழும்பு மாதிரி மாறிடும். தழும்பு அங்கதான் இருக்கும், ஆனா முன்ன மாதிரி வலிக்காது. புரியுது. கடந்த கால வலிகளை சுத்தமா அழிச்சிட்டு அமைதியா இருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனா அதோட பிடியிலிருந்து, அது நம்ம வாழ்க்கையை இயக்குற சக்தியிலிருந்து விடுபட்டு நம்மால உறுதியா முன்னாடி போக முடியும். அப்போ நடந்த உண்மை மாறாது. ஆனா அதை நாம பார்க்குற விதம் மாறும். அதனால அதோட பாதிப்பு குறையும். கரெக்ட், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தொடர்ச்சியான அறிமார்ந்த உணர்வுபூர்வமான முயற்சி கடந்த காலத்தோட ஒரு புது ஆரோக்கியமான உறவை உருவாக்க உதவும். ம். இதனால நான் அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவள் தான், ஆனா அதையே நினைச்சு முடங்கி போக மாட்டேன், நான் அதை விட ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும். இதுதான் மன்னிப்போட முக்கியமான விளைவு. நீங்க கடந்த காலத்தோட கைதியா இல்லாம அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு வளர்ந்த ஒருத்தரா மாறுவீங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றீங்க. கொஞ்சம் முரணா கூட தோணலாம். அதாவது இந்த காயங்களுக்கு அப்புறம் நமக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல சில எல்லைகள், பவுண்டரிஸ்னு சொல்றோமே, அதை வகுத்துக்கிறது மன்னிப்பு ப்ராசஸை வேகப்படுத்தணும்னு சொல்றீங்க. அது எப்படி? எல்லை போடுறதுனா தள்ளி வைக்கிற மாதிரி தானே. அது மன்னிப்புக்கு எதிரா இருக்காதா? இதுவும் ஒரு பொதுவான தப்பு கணக்கு தான். உண்மையில ஆரோக்கியமான நியாயமான எல்லைகளை அமைச்சுக்கிறது அந்த காயத்திலிருந்து மீண்டு வரத்துக்கும் உண்மையான மன்னிப்புக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு படி. அப்படியா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களால எப்படி அவரை உண்மையா மன்னிக்க முடியும்? இல்ல அந்த வலியிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும்? ஆமா, அது கஷ்டம்தான். ஒரு பாதுகாப்பு இல்லாம எப்படி? அதேதான். உதாரணத்துக்கு ஒரு நண்பரோட செயலால நீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கீங்கன்னா, அவரை மன்னிக்கிற அதே சமயம் அந்த உறவுல ஒரு புது தெளிவான எல்லைய வகுக்கிறது முக்கியம். எப்படி சொல்றது? இனிமேல் இந்த விஷயத்துல இப்படி நடந்துக்க வேண்டாம் என்றோ, இல்ல இந்த மாதிரி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு என்றோ சொல்றது. இது திரும்பவும் அதே மாதிரி காயங்கள் ஏற்படாம தடுக்க உதவும். ம். அது மட்டும் இல்லாம, உங்க உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கறீங்கங்கிற உணர்வு அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த சுய பாதுகாப்பு உணர்வு தான் மன்னிக்கிறதுக்கு தேவையான மன உறுதியை தருது. இது வெறும் உறவுகளுக்கு மட்டும்தானா? இல்ல நமக்கே நாம சில எல்லைகளை போட்டுக்கிறோமே, அதுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா பொருந்தும். அது இன்னும் முக்கியம்னு கூட சொல்லுவேன். எப்படி? நம்மளோட சாப்பாட்டு பழக்கம், தூக்கம், உடற்பயிற்சி, நமக்காக நாம ஒதுக்குற நேரம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம நமக்காக அமைச்சுக்கிற சுய கட்டுப்பாடுகள், அதாவது நம்மளோட பர்சனல் பவுண்டரிஸ் கூட ரொம்ப முக்கியம். ஓ, செல்ஃப் கேர் மாதிரி. ஆமா. இந்த சுய கவனிப்பும் சுய ஒழுக்கமும் தான் மன்னிக்கிறதுக்கும் அந்த காயத்தோட பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கும் தேவையான மன ஆற்றலையும் உணர்வு ரீதியான ஒரு ஸ்திரத்தன்மையும் ஒரு பேஸ்மெண்ட்டையும் உருவாக்குது. அப்படியா? உங்களை நீங்களே நல்லா பாத்துக்கிட்டா மத்தவங்களோட தப்பால ஏற்பட்ட காயங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான உள்வலிமை உங்களுக்கு தானாவே அதிகமாகும். இது ஒரு புது பார்வை. நம்மள நாமே கவனிச்சுக்கிறதும் சுய கட்டுப்பாடும் கூட மன்னிப்புக்கு உதவுங்கிறது யோசிக்க வைக்குது. ஆனா சில சமயம் எவ்வளோ முயற்சி சென்றாலும் அந்த மன்னிக்கிற சக்தி நமக்குள்ள இல்லேன்னு தோணுது. அந்த வலி இல்லனா கோபம் நம்மள முழுசா ஆட்டி படைக்கிற மாதிரி உணரும்போது என்ன பண்றது? இது ரொம்ப இயல்பு. நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் அது. எல்லா காயத்தையும் நம்மளோட சொந்த மன பலத்தால மட்டுமே சரி பண்ணிட முடியாதுன்னு தோணுற தருணங்கள் வரும். ஆமா. இங்கதான் சில பேருக்கு ஒரு ஆன்மீக பார்வை இல்ல ஒரு உயர்ந்த சக்தி மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை மாதிரி? ஆமா. எல்லையில்லாத கருணை கொண்ட இறைவன் நம்ம தப்பையெல்லாம் தினமும் மன்னிக்கிறார் அப்படிங்கறத ஒருத்தர் ஆழமா உணரும்போது, இல்ல அதை தியானிக்கும்போது, மத்தவங்கள மன்னிக்கணுங்கிற எண்ணமும் அதுக்கான சக்தியும் இயல்பாவே அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுளே என்ன மன்னிக்கும்போது நான் ஏன் மத்தவங்கள மன்னிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்.
ஆமா, அந்த பார்வையில ஒரு பவர் இருக்கு. மன்னிக்க தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் ஒரு தெய்வீக சக்தி கிட்ட இருந்தோ இல்ல பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து வாங்கிக்க முடியுங்கிற நம்பிக்கை பல பேருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. ம். இது அவங்கவங்க தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். ஆனா அந்த நம்பிக்கைய வச்சு கிடைக்கிற மன வலிமைய பயன்படுத்தி அவங்களோட மனத்தடைகளை தாண்டி அந்த பழைய வலிகள்ல இருந்து விடுபட முயற்சி செய்றாங்க. இதுவும் மன்னிப்புக்கு உதவுற ஒரு வழிதான். ஆ, மன்னிப்புங்கிறது வெறும் சைக்காலஜி மட்டும் இல்ல, சிலருக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணமாவும் இருக்கு. சரி, நம்ம முன்னாடி பேசின மாதிரி மன்னிப்பு கடந்த காலத்தை மாத்தாது. ஆனா அது நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் இல்ல எப்படி நல்லபடியா உருவாக்க உதவும்? இதுதான் மன்னிப்போட முக்கியமான பயன்கள்ல ஒண்ணு. மன்னிப்பு கடந்த கால நிகழ்வை மாத்தாதுங்கிறது 100% உண்மை. ஆனா அது நிச்சயமா எதிர்காலத்துல நீங்க சுமக்க போற தேவையான மனபாரத்தை பெருமளவு குறைக்கும். எப்படி? இது நிகழ்காலத்துல நீங்க எடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சாய்ஸ். நிகழ்கால தேர்வு எதிர்கால சுமையை குறைக்குமா? அது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்குதோ அதுதான் உங்க எதிர்கால அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் முடிவு பண்ணும். நீங்க நிகழ்காலத்துல மன்னிக்காம அதே கோபத்தோட கசப்புணர்வோட வலியோட இருந்தீங்கன்னா ம். அது உங்க நாளைய உறவுகள, உங்க ஆரோக்கியத்தை, உங்க மன அமைதிய, ஏன் உங்க தொழில், வருமானம் எல்லாத்தையும் பாதிக்கும். கசப்போட நீங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி சரியா இருக்கும்? ஆரம்பிக்கிற உறவுகள் எப்படி நல்லபடியா இருக்கும்? அதாவது பாஸ்டோட குப்பைகளை பிரசன்ட்லயே க்ளீன் பண்ணிட்டா ஃபியூச்சர் பயணம் ஈஸியா இருக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். மிகச்சரியா சொன்னீங்க. உங்க குடும்பம், ஆரோக்கியம், பணம், நட்பு வட்டம் இதெல்லாம் எதிர்காலத்துல எப்படி சந்தோஷமா நிறைவா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுக்கான ஃபவுண்டேஷன் உங்க நிகழ்கால மனநிலையில தான் இருக்கு. ஓ. ஒரு காயத்தையோ ஒரு துரோகத்தையோ மன்னிச்சு அந்த பாரத்திலிருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறது உங்களுக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய உதவி மட்டும் இல்ல. அப்புறம் அது உங்களை சுத்தி இருக்கிற உங்க அன்பானவங்களுக்கும் நீங்க செய்யற ஒரு நன்மை. நீங்க அமைதியா சந்தோஷமா இருந்தா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களையும் போய் சேரும். இது ஒரு வகையில ஒரு பொதுநல செயல் கூட. இறுதியா இத கேட்டுக்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களே கேட்டுக்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என் வாழ்க்கை வலியால எழுதப்பட்ட கதையா இல்ல அந்த வலியை தாண்டி வளர்ந்த ஒரு வலிமையோட கதையா? என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த ஃபீலிங் என்ன? பெரும்பாலும் கோவமா, கசப்பா, பயமா, இல்ல அமைதியா, அன்பா, நம்பிக்கையா? நல்ல கேள்வி. என் கூட பழகுறவங்க என் மூலமா எதை உணர்றாங்க? என் விரக்தியையா இல்ல என் ஊக்கத்தையா? அப்புறம் நான் பட்ட கஷ்டத்தால, அனுபவிச்ச வலியால இப்படி ஆயிட்டேன்னு சொல்றதுல உண்மையிலே என்ன பெருமை இருக்கு? அது நம்மள வலிமையாக்குதா? இல்ல, அது உண்மையான வலிமை இல்ல. அது கடந்த காலத்துக்கு அடிமையா இருக்கிற மாதிரி. அந்த வலிய ஒரு கேடயமா புடிச்சுக்கிட்டு நிகழ்காலத்திலயும் எதிர்காலத்திலயும் ஒளிஞ்சுக்கிறது. அப்ப உண்மையான வலிமை என்ன? உண்மையான வலிமைங்கிறது நடந்த காயங்களையும் அனுபவிச்ச வலிகளையும் நேர்மையா ஏத்துக்கிட்டு அத அறிவோடையும் உணர்வோடையும் கையாண்டு மன்னிப்ப ஒரு தொடர்ச்சியான பயிற்சியாக ஒரு வாழ்க்கை முறையா எடுத்துக்கிறது தான். இதுதான் உங்களை அந்த வலியோட பிடியிலிருந்து விடுவிச்சு உண்மையா உயர்த்தும். இதுதான் உங்களை வலிமையாக்கும். இதுதான் வலியிலிருந்து வலிமைக்கு போற பாதை. வலிய உங்க அடையாளமாக்காம அந்த வலிய தாண்டி வளர்ற உங்க சக்திய, உங்க மீண்டு வர்ற திறனை, ரெசிலியன்ஸ் உங்க அடையாளமா மாத்துறது. ஆக இன்னைக்கு நாம மன்னிப்பை பத்தி பேசுனதுல இருந்து அது சும்மா மறக்கிறதோ, நடந்ததை சரின்னு சொல்றதோ, இல்ல ஒரே நாள்ல முடியற விஷயமோ இல்லைன்னு நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா. இது ஒரு தொடர்ச்சியான, சில சமயம் கஷ்டமான, ஆனா கடைசியில நம்மள விடுவிக்கிற, நமக்கு உண்மையான வலிமையையும் அமைதியும் கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் மற்றும் உணர்வுபூர்வமான ஒரு செயல்முறை. இது கடந்த காலத்தை மாத்தாது, ஆனா நிச்சயமா எதிர்காலத்தை லேசாக்கும், பிரகாசமாக்கும். இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள தூக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன மனக்கசப்பு இல்ல ஒரு பெரிய காயத்தை வேணா நினைச்சு பாருங்க. அது யாரால நடந்திருந்தாலும் சரி, என்ன நிகழ்வா இருந்தாலும் சரி. அத இதனால நான் இப்படி ஆயிட்டேன்னு உங்கள வலியால வரையறுக்கிற ஒரு தடையா பார்க்காம, இந்த வலிய கடந்து போற வலிமை எனக்குள்ள இருக்கு, இத வேற விதமா அணுகுற சக்தி என்கிட்ட இருக்குன்னு நம்புறதுக்கான ஒரு மிக மிக சின்ன முதல் படியா இன்னைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? மாதிரி ஒருவேளை அந்த நபரை பத்தியோ நிகழ்வை பத்தியோ உங்க எண்ணங்களை ஒரு பேப்பர்ல எழுதி பார்க்கலாமா? இல்ல ரொம்ப நம்பிக்கையான ஒரு நண்பர்கிட்ட அதை பத்தி பேசலாமா? இல்ல அந்த வலிக்கு காரணமான நபருக்காக மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்லெண்ணத்தை அனுப்பலாமா? எதுவா வேணா இருக்கலாம். ரொம்ப சின்ன ஸ்டெப். உங்க நிகழ்கால தேர்வுகள்
குறிப்பா மன்னிப்பு பத்தின உங்க தேர்வுகள் உங்க எதிர்கால பாதையை மட்டும் இல்ல, உங்க மொத்த வாழ்க்கையோட தரத்தையே எப்படி மாத்துதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சக்தி உங்க கையில இருக்கு. இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட பயணிச்ச உங்களுக்கு எங்க நன்றி.